ஆனாய் போற்றி அரைத்துறை மேவிய பழனி போற்றி சிராப்பள்ளி மே இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கூடியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்நிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாளியில் நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி வானும் சார்கதி சிவார்த்தன குருவே போற்றி தந்தைதாய் ஆவானும் சார்கதீங்காவானும் அந்தமிலா என்ப நமக்காவானும் எந்தமுயர் தானாகுவானும் சரணாகுவானும் ஒரு கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு தந்தைதாய் ஆவானும் சார்கதீங்காவானும் அந்தமிலா என்ப நமக்காவானும் எந்தமுயர் தானாகுவானும் சரணாகுவானும் ஒரு கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி புயலாரும் பொழி திருவாவடுதுறை வாழ் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடியில் வணங்கி சௌந்தரநாயகுடன் நம்ம சுந்தரேஸ்வரர் திருவடிகள் வணங்கி திருமூலர் திருவடிகளை வணங்கி திருமந்திரத்தை வணங்கி வகுப்பை தொடங்கலாம். பிரணவ சமாதிங்கிறதுல நிறைவு மந்திரம். திருமூல நாயனார் பிரணவ சமாதியில் 6 மந்திரம் எழுதியிருக்கிறார். அதில் 6வது மந்திரத்துக்கான பொருள் தான் நாம் இன்றைக்கு பார்க்கணும். அதற்குரிய பொருளை எழுதலாம். அதில் பிரணவ சமாதிங்கிறது என்னங்கிறத ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா நிறைய நாள் ஆனதுனால. இங்கு சமாதி என்பது யோகத்தை குறித்தது. பிரணவ சமாதி என்றது பிரணவ யோகம், அதாவது ஓங்காரத்தை யோகத்திற்கு பயன்படுத்துதல், அவ்வளோதான் பிரணவ யோகம். இது கலைநிலை என்ற பெயரில் ஏற்கனவே வந்திருக்குன்னு அதில் குறிப்பு கொடுத்துருக்கிறார். கலைநிலை என்ற பெயரில் ஏற்கனவே வந்திருக்கிறது. நிறைய இடங்களில் இது சம்பந்தமாக பேசியிருந்தாலும் இந்த இடத்துல அதையெல்லாம் தொகுத்து சொல்லுகிறார் அப்படின்னு முன்னுரை கொடுத்துருக்கிறார் அரண்யவடிவேல் முதலியார். அதில் நம்ம 6வது மந்திரம் பார்க்குறோம். 6வது மந்திரத்துக்கான பொருள் ஞானத்தை அடைவதற்குரிய வழியை அடைய விரும்புபவர்களுக்கு அவர்கள் ஆதார யோகம் முடிகின்ற புருவநடுவையும், புருவநடுங்கிறது 6ஆம் ஆதாரம், அதோட ஆதார யோகம் முடிஞ்சிடும். ஆதார யோகம் முடிகின்ற புருவநடுவையும் கடந்து மேல் ஏறி சகசிராரம் என்ற 7ஆம் ஆதாரத்தை அடைந்து ஞானத்தை உணர்ந்து துவாதசாந்தத்தையும் கடந்து சிவனை அடைந்து சிவனில் அடங்கி இருப்பதற்காக சிவனை அடைந்து சிவனில் அடங்கி இருப்பதற்காக 12 கலை, கலைனா பிரிவு, 12 கலை 16 கலை என்று பிராசாத யோகங்களை பிராசாத நூல்கள் கூறும். பிராசாத நூல்கள் அதாவது பிரணவத்தை 16ஆக பிரித்து கொண்டு செய்கிற யோகம்தான் பிராசாத யோகம். ஐயாபுரி ஐயா அந்த விநாயகர் அகவல்ல இந்த யோகம் தெரிந்தவர்கள் இப்போ இல்லைன்னு எழுதியிருக்கிறார். இந்த யோகம் தெரிந்தவர்கள் இப்போ இல்லைன்னு எழுதியிருக்கிறார். இப்போ 16ஆக பிரணவத்தை பிரித்தால்தான் இந்த யோகம் கைகூடுமா அப்படின்னு கேட்டால்
5ஆக பிரித்தாலே கைகூடும். பிரணவத்தை நமக்கு ஸ்டாண்டர்டாக பிரிக்கிறது என்னது? அகரம், உகரம், மகரம், நாதம், விந்து. அதுதான் நமக்கு ஸ்டாண்டர்டான ஒரு பிரிவு. அதனால் அதை 12ஆக பிரித்து தான் 16ஆக பிரித்து தான் நம்ம யோகம் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. அது திறமை. யாருடைய திறமை? யோகியினுடைய திறமை. 5ஆய் பிரிக்க வேண்டியது என்னது? கட்டாயம். எது முடியாதோ அதில் போய் தான் தலையை நுழைப்பாங்க நம்ம மக்கள். 16ஆக பிரிக்கிறாங்களாம், அது எப்படி? 16ஆக பிரிக்கிறாங்களாம், அது எப்படி? அது வரலன்னா விட்டுறணும். எது வருதோ அதை எடுத்துக்கிடணும். குறிப்புரை: இந்த யோகிகளுக்கு 6ஆம் ஆதாரத்தை கடந்து ஞானத்தை பெற்று சிவனோடு ஒன்றுகிற நிலை கூடும். இந்த மந்திரத்துக்குள்ள 7ன்னு ஒரு வார்த்தை, 26ன்னு வார்த்தை இருக்கும், 27ன்னு வார்த்தை இருக்கும். 26ங்கிறது நமக்கு 16ன்னு தெரியுது, 27 14 தான். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? 12ஆக பார்க்குறாங்க, 16ஆக பார்க்குறாங்க, 14. அது அவங்கவுங்க யோகி திறமை. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், அவங்களே 16ன்னா அப்போ நம்ம 16 வழியாக போனால் தானே போக முடியும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு பதில் வச்சுருக்கேன் நான். சென்னைக்கு இன்றைக்கி தான் 4 வழி சாலை இருக்குது, 8 வழி சாலை நாளைக்கு வரலாம். ஆனால் சென்னைக்கு போகிறதுக்கு எத்தனை வழி சாலை போதும்? 50 வருஷத்துக்கு முந்தைய எத்தனை வழியில் தான் போனாங்க? ஒரு வழியில் தான் போனாங்க. லெஃப்ட்டும் அதில் தான், ரைட்டும் அதில் தான், சைடு கொடுக்குறதும் அதில் தான். சென்னைக்கு யாருமே போய் சேரலையா? எல்லாருமே அங்கே இருந்துக்கிட்டாங்களா? இது சாதகன் சாதகத்திலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக சொல்லுகின்ற ஒரு வழி, அல்லது சாதகனுக்கு சாதனத்தின் மேல் இருக்கிற ஒரு அச்சம். அது தேவையற்றது. நீங்கள் சாதனம் செய்தால் அதற்கான வழிமுறைகளை யாரை காட்டுவார்? இறைவனே காட்டுவார். இறைவனே காட்டுவார். அதனால் 12 என்றும் 16 என்றும் 14 என்றும் சொல்லுகின்ற முறை இருக்குது என்று எடுத்துக்கொள்ளணும். இதனை சோடச மார்க்கம்ங்கிறாங்க. சோடசம்னா 16. சோடச உபச்சாரம் பாங்க சாமிக்கு. கண்ணாடி காட்டுதல், கொடி காட்டுதல், சாமரம் வீசுதல், இதெல்லாம் சேர்த்தா மொத்தம் 16 வரணும். சோடச உபச்சாரம். சோடசம்னா 16. புருவநடு என்பது கோதண்டம் என்று அழைக்கப்படும். சிவஞான போதத்தில் கோதண்டம் சாணிக்கில்னு ஒரு வார்த்தை இருக்குது. சிவஞான போதத்தில் ஒரு வெண்பாவில் 9ஆம் நூற்பாவில் கோதண்டம் சாணிக்கில். சாணிக்கில்னா தியானிக்கில்னு அர்த்தம். கோதண்டம் என்பது 6ஆம் ஆதாரத்தை குறிக்கும், புருவ நடுவை குறிக்கும். ஆறாம் ஆதாரத்தோடு ஆதாரங்க யோகம் முடிவுக்கு வந்துடும். 7ஆம் ஆதாரம் ஆதார யோகத்தை கடந்தது. அது ஆதாரத்தோடும் தொடர்புடையது, ஆதாரம் இன்மையோடும் தொடர்புடையது. 8ஆம் ஆதாரம் என்று சொல்லக்கூடிய துவாதச சாந்த பெருவழி நிராதாரம். ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல்க என்று உந்தி பெற என்று திருவுந்தியாரில் சைவ சித்தாந்த சாத்திரத்தில் பாட்டு இருக்குது, மந்திரம் இருக்குது. திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் சொல்கிறார், ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல்க என்று உந்தி வர என்று பாடுறார். ஆமாம், சகசிராரம் அது மேல் பகுதி நிராதாரத்தோட தொடர்பு கொள்ளும், கீழ்ப்பகுதி ஆதாரத்தோட தொடர்பு கொள்ளும். புரியுதா? ஆதாரம், நிராதாரம், மீதானம். நிராதாரங்கிறது 7 தான் குறிக்கும். அதனால் கோதண்டம் என்று புருவமத்தி அழைக்கப்படும். இந்த ஆதாரங்களெல்லாம் கைகூடிய ஆதாரங்களையெல்லாம் கடைந்த பிறகு ஞானம் கைகூடும். அதனை திருமூலர் ஏரிய ஞானம்னார். ஆதாரங்களை கடத்தல தான் ஏரிய ஞானம்ங்கிறார். ஏரியதால் விளைந்த ஞானம். நேய அந்தம்னு ஒரு தொடர் இருக்கும். நேயம்ங்கிறது சிவனை குறிக்கிற வார்த்தை, திரிபுடியில் வரக்கூடிய வார்த்தை. ஆமாம்,
ஞான நேயம், ஞாதுரு ஞான நேயம், திரிபுடியில் வரக்கூடிய வார்த்தை. நேயம் என்பது சிவனை குறிக்கிற வார்த்தை. நேய அந்தம்னா சிவனை அடைகின்ற அந்தம், அதுதான் அர்த்தம். பிராசாத யோகம் இதில் தான் முடியுதுன்னு அர்த்தம். இன்னொரு குறிப்பு கொடுத்திருக்கிறாரு, 14 வித்தைகள்ங்கிறார். 14 வித்தைகள், 14 வித்தைகள். அது என்னதுலான்னா வேதம் 4, வேதம் 4, வேதம் 4, வேதாங்கம் 6, உபாங்கம் 4, பதினாலு வந்துட்டா. இதுதான் 14ங்கிறாரு. சில இடங்களில் என்ன செய்வாங்களாம், உபவேதம் 4ஐயும் சேர்ப்பாங்களாம். உபவேதம் 4 அப்போ எத்தனை ஆயிரம்? 18,000. அவ்வாறு 18 ஆகும்போது அவங்க 14 சொல்லணும்னா உபாங்கத்தை நீக்கிடுவாங்களாம். எதை நீக்கிடுவாங்களாம்? உபாங்கம் இல்லாமல் 14 சொல்லுவாங்களாம். இதெல்லாம் தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கோம். ரொம்ப சிம்பிள் சொன்னால் அதைத்தான் நம்ம வகுப்புகளில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். கோயிலுக்கு போ, சாமிக்கு வேலை செய்யி, தீக்கை வாங்கி சிவபூஜை பண்ணு, ஆதாரங்களில், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அதை இப்போ சொல்கிறார், ஆதாரங்களில் தியானம் பண்ணு, அருள் நூல்களை பாடமாக கேளு, அனுபவத்தை நோக்கி போ. முடிஞ்சது. இவ்வளோதான் சைவ பயணம். நீங்கள் அதை விரிச்சுக்கிட்டாலும் சரி, சிவனே உங்களுக்கு பாடம் நடத்தினாலும் கான்செப்ட் இவ்வளவுதான். இதை மாற்ற முடியும், அவராலேயும் மாற்ற முடியாது. எவ்வளோதான் விஷயம், இவ்வளோதான். இப்போ நம்ம சொன்னது தான் விஷயம். நேற்று அதை கொஞ்சம் விரிவாக கூட கொடுத்தோம். சத்திரிவாதம் வர்றது, இருவினை போகிறது, மலபாரி விவாகம் வர்றது, அதெல்லாம் கொஞ்சம் விரிவாக கூட கொடுத்தோம். நீங்கள் எப்படி விரிச்சுக்கிட்டாலும் இதான் விஷயம். அதாவது இந்த மார்க்கிகளில் நிறைய வகை இருக்காங்கங்க. மற்ற மார்க்கங்களில் வேகமாக கிராஸ் பண்ண மாட்டாங்க மார்க்கிகள். சில சரியை மார்க்கிகள் பார்த்திங்கன்னா சரியில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அது என்னாகும்னா அவங்களுக்கு கிரியைக்கு வர்றதுக்கு தடையாயிரும். சித்தியாரில் ஒரு பாட்டுக்கு உரை சொல்கிற இடத்துல ஞான மார்க்கி இவற்றில் செலவழிக்கும் நேரத்தை குறைக்க வேண்டும்னு உரை இருக்குது. நான் பல தடவை வகுப்பில் வாசித்து காட்டியிருக்கிறேன். ஞான மார்க்கி சரீரிய யோகத்தில் செலவழிக்கிற நேரத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும்? குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு உரையில் இருக்கு. ஆதீன பாடசாலை உரையில் இருக்கு, குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு முழு சாதனம், முதன்மை சாதனம் ஞானம்னு ஆயாச்சு. அதுக்குரிய எதில் போய் நேரத்தை செலவழிக்கக்கூடாது, நேரத்தை செலவழிக்கக்கூடாது. ஒரு என்ன ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை தெரியாமல் இருக்குது. அதாவது அந்த நம்ம சாதனத்துக்குரியதை நம்ம அடைஞ்சு ஆகணும். இப்போ முருகன் எடுத்துக்கிட்டா பாத யாத்திரை ஓகே, முருக பக்தர்கள் காவடி ஓகே, எல்லாம் ஓகே. முருகன் நெறியை பிடித்து கொண்டே முருகன் மூலமாகவே வீடு பேருக்கு போகலாம். ஏன்னா முருகனே சிவன் தான். முருகன் சார்ந்த யோகத்துக்கு எத்தனை பேர் ரெடி? அதுதான் அவர் கேட்குறாரு. அதுக்கான மடமே இருக்குது. முருக பக்தர்கள் எல்லாம் யோகம் பண்ண போகிறோம், ஒரு 100 பேர் ஒரு இடத்துக்கு வாங்கினா எத்தனை பேர் ரெடி? அந்த காவடியை எதாவது மாற்றணும். காவடியே யோகம்தான். காவடியே யோகம்தான். யோகம் வர்றதுக்கு தான் ஏதோ கொடுத்தாங்க, காவடியை கொடுத்தாங்க. அந்த அதற்கான ஸ்டெப்பு, அதற்கான பாட்டு எல்லாமே யோகம்தான். அந்த விரதம், அதுலேருந்து அவர் வெளியே வரணும். நமக்கு இருக்கிற ஒரே தடை என்னது தான், எல்லாம் ஓகே, ஆனால் வெளியே வர்றது கிடையாது. அதுலேயே அழுந்தி. இப்போ ரெண்டாவது, இந்த மாதிரி நான் அடிக்கடி சொல்லிட்டு வரும், எங்களை மாதிரி பேசுகிற ஆட்கள் தனக்கு என்ன தெரியுங்கிறத கடைசி வரைக்கும் என்ன செய்கிறதில்ல, சொல்கிறதே கிடையாது. அதை நான் அடிக்கடி ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன். என்னால் உனக்கு சரியை மட்டும்தான் ஒரு குரூப்புக்கு ஒரு லீடராக இருந்தால் என்னால் உனக்கு சரியைக்கு மேலே தர முடியாது, கிரியை தர்றவனை பார்த்துக்க சொன்னோம்ல. இந்த ஈரோடு வகுப்பில் சொன்னதில்ல, கனெக்ஷன் திண்டுக்கல்
அந்த கனெக்ஷன் திண்டுக்கலுக்கு வாங்கங்கிறத சொல்கிறோம். அதே இதில் திருமூலர் இவ்வளோ விஷயங்களை சொல்கிறாரு. இது யாருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். யோகத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்கள நீங்கள் டக்குன்னு ஞானத்துக்கு கொண்டு வர முடியாது. அவங்களுக்கு நிறைய விஷயங்களை காட்டி காட்டி தான் அவங்கள வெளியே கொண்டு வர முடியும். அதுக்காக தான் திருமூலர் அதில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் என்ன செய்கிறாரு, எல்லா பகுதிகளையும் சொல்கிறார். இப்போ நமக்கு டூரிசத்தில் ஆர்வம் இருக்குது, ஏதோ 2 பள்ளத்தாக்குகள், 2 மலைகள், 2 இயற்கை காட்சிகளை பார்த்தா போதும்னு நம்ம வந்துடுவோம். ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா அந்த டூரிசமில் அதில் உள்ள எல்லா அங்கங்களையும் அவங்க விரும்புவாங்க. காஷ்மீர் டூரிசம் பார்க்கணும், அதே மாதிரி நியூசிலாந்து, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா டூரிசம் போகணும். அவங்கள அதை காட்டி தான் நீங்கள் வெளியே கொண்டு வர முடியும். அதே மாதிரி தான் இந்த சாதனத்துலேயும் பல மார்க்கிகள் இருக்காங்க. இப்போ சிலர் பார்த்திங்கன்னா சரியகிரிய யோகத்தை லைட்டாக கிராஸ் பண்ணிவிட்டு வேகமாக ஞானத்துக்கு வந்துடுவாங்க. சிலர் அங்கங்கே என்ன செய்வாங்க, தேங்கிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சாதனத்தில் தீவிரம் காட்டுறவங்களுக்கு பிரம்மாண்டம் காட்டி தான் வெளியே எடுக்க முடியும். அதனால தான் திருமூலர் அந்த பிரம்மாண்டத்தையே என்ன செய்கிறாரு, காட்டுறார். வேதத்தில் பயிற்சி எடுக்கிறது, அதே மாதிரி வேதத்தினுடைய அங்கத்தில் பயிற்சி எடுக்கிறது, உபாங்கத்தில் பயிற்சி எடுக்கிறது, அல்லது உபவேதத்தில் பயிற்சி எடுக்கிறது, இப்படிலாம் அதில் தீவிரமாக இருக்கிறதை காட்டுகிறார். ஈரேழில் கூடிய அந்தம் என்று இலக்கணம் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம இப்போ இலக்கணம் பார்க்க வேண்டியதில்லை. முடிவுரை: ஞானத்தை பெற விரும்புபவர்களுக்கு கடைசியில் அழகாக முடிச்சிட்டார் ஒரே வரியில். இவ்வளவும் பேசிட்டு ஞானத்தை பெற வேண்டினாருக்கு சிறந்த வழி பிரணவ யோகம். பிரணவ யோகம் என்னது இல்லைன்ட்டார். பிரணவ யோகம் ஞானம் இல்லைன்னு சொல்லிட்டார். அதான் அதில் முக்கியம். ஞானத்தை பெற வேண்டினாருக்கு சிறந்த வழி பிரணவ யோகம், வழிதான். ஆனால் நீங்கள் அவங்ககிட்ட பேசி பார்த்தீங்கன்னா எதுவே எல்லை மாதிரி பேசுவாங்க. அதுலேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு அதில் அழுந்தி கிடப்பாங்க. இப்போ மந்திரத்தை படிச்சிங்கன்னா நம்ம எழுதினதெல்லாம் அதில் வந்துடும். சோடச மார்க்கம் சொல்லும் சன்மார்க்கிகற்கு, சன்மார்க்கினா யோகின்னு அர்த்தம். திருவந்தியார் திருக்களிட்டுப்படியாரில் இந்த சன்மார்க்கங்கிற வார்த்தை அதிகமாக இருக்கும். வள்ளலார் சன்மார்க்கம் என்ற வார்த்தையை அதற்கு முந்தைய நூல்களிலிருந்து தான் எடுத்தார். அவர் கண்டுபிடிச்சது கிடையாது. திருமந்திரம் அது மாதிரி சாஸ்திரங்கள்லேருந்து தான் எடுத்தாரே தவிர அவர் தனியாக அந்த வார்த்தையை என்ன செய்யலை, உருவாக்கலை. சன்மார்க்கிகற்கு ஆடிய ஈராறின அந்தமும் ஈரேழில் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பொருள் பார்த்தாச்சு. கூடிய அந்தமும் கோதண்டமும் கடந்து, கோதண்டமும் கடந்துனா 6ஆம் ஆதாரத்தை கடந்து ஏறிய ஞான நேயா அந்தத்திருக்கவே. நேய அந்தம் என்பது, நேயம் என்பது எதை குறிக்கும்னு சொல்லியிருக்கிறோம், சிவனை குறிக்கிற வார்த்தை. நேயம் என்பது சிவனை குறிக்குங்கிறது எங்கே இருக்குதுன்னா திரிபுடியில் இருக்குது. திரிபுடி ஞானம் என்று ஒரு கலைச்சொல் இருக்குது. ஞாதிரு ஞான நேயம். ஞாதிரு என்பது ஆன்மாவை குறிக்கிற, அறிகிற ஆன்மாவை குறிக்கும். நேய என்பது அறிவிக்கின்ற பொருளை குறிக்கும் அல்லது அருளை குறிக்கும். நேயம் என்பது அடையப்படுகின்ற சிவத்தை குறிக்கும். இது திரிபுடின்னு பேர். திரிபுடியில் நேயம்ங்கிறது யாரை குறிக்கிற வார்த்தை, சிவனை குறிக்கிற வார்த்தை. நேயம்ங்கிறது கட்டாயம் சிவனை குறிக்கணும்லாம் கிடையாது. இப்போ நான் இந்த ஃப்ளாஸ்க்கு அறிகிறேன், இந்த செல்ஃபோனை அறிகிறேன்னா எனக்கு நேயம் செல்ஃபோன். அந்த நிலையில் பொருள் மாறிக்கிட்டே இருக்கும். அறிபவன், அறிகின்ற அறிவு, அறியப்படும் பொருள். அதுக்காக நேயம்ங்கிறது சிவனை தான் குறிக்கணும்னு கிடையாது. நான் இந்த நாற்காலியை பார்த்தேன்னா நேயம் என்னது, நாற்காலி, அவ்வளோதான். ஆனால் நம்ம இந்த திரிபுடி ஞானத்தை நம்ம சிவனை அடிப்படையாக கொண்டு பேசுறதுனால சுத்த நிலையில் அது யாரைத்தான் குறிக்கும், இறைவனை குறிக்கும். அடுத்த தலைப்பு ஒளி வகை. வாங்க வாங்க, ஒளி வகை. ஒரு வகையில் வள்ளலார் எடுத்த பகுதியெல்லாம் இந்த ஏரியா சார்ந்தது தான். இந்த பகுதியிலே அடிப்படையாக கொண்டு தான் வள்ளலார் தன்னுடைய மார்க்கத்தை கட்டமைக்கிறார். வள்ளலார் தன்னுடைய மார்க்கத்தை கட்டமைக்க 3 நூல்களை எடுத்துக்கிட்டார். திருவாசகம், திருக்குறள் துறவரவியல், திருக்குறள் துறவரவியல், திருமந்திரம். திருமந்திரத்தில் அவருக்கு பொருத்தமான பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டார். 14 சாத்திரத்தெல்லாம் அவர் பெருசாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஆகமம், வேதம், ஆகமம். 14 சாத்திரத்தை அவர் எடுத்துக்கிட்டதை விட ஆகமத்தை எடுக்கிறதையும் திருமந்திரத்தை எடுக்கிறதையும் தான் விரும்பினார். யார்? வள்ளலார். 16 சாத்திரத்தை அவர் எடுத்துகிறதா இருந்தால் அவர் சிவஞான போதம் பற்றிய செய்திகள்,
11ஆம் நூற்பா 9ஆம் நூற்பான்னு எங்கேயாவது சொல்லியிருக்கணுமில்ல. ஆனால் அவர் வந்து பிரளயாகலர் விஞ்ஞானகலர் சகலர்லாம் பேசுகிறார். அவருடைய அகவலில் வருது. ஆமாம், சகலர் பிரளயாகலர் விஞ்ஞானகலர்லாம் பேசுகிறார். அதெல்லாம் ஆகமத்திலேருந்து நேரடியாக எடுத்துக்கிட்டார். அவருக்கு சமஸ்கிருத பயிற்சி இருந்ததுனால எடுத்துக்கிட்டார். 9ஆம் தந்திரத்தில் தத்துவத்தையும் அவர் சொல்கிறார், தத்துவங்களையும் சொல்கிறார். அவருடைய அகவலே 36 தத்துவம் தான். முதல் கட்டம் ஃபுல்லாக பஞ்சபூதம் பேசுவார். அப்படியே நகர்த்தி கொண்டு போகிற பார்த்தீங்கன்னா அவருடைய அகவலே எந்த கட்டமைப்பில் தான் இருக்கும், 36 தத்துவ கட்டமைப்பில் தான் இருக்கும். 9ஆம் தந்திரம் தலைப்பு 4 ஒளி வகை. பிரணவ யோகத்தில் ஒளி வெளிப்படும். அதனால் பிரணவத்தை அடுத்து ஒளியை வச்சார். ரொம்ப சிம்பிள். இந்த இடத்த ஞாபகம் வைக்கணும்னா உண்மை விளக்க சொன்னாலே போதும். ஓம்காரமே நல் திருவாசி உற்று அதனில் நீங்கா எழுத்தே அந்த சுடரை தான் ஒளிங்கிறார். அதாவது பிரணவம் சம்பந்தப்பட்டுட்டாலே ஒளி சம்பந்தப்பட்டுரும். பிரணவம் சம்பந்தப்பட்டால் யோகம் சம்பந்தப்படும், யோகம் சம்பந்தப்பட்டால் ஒளி சம்பந்தப்பட்டுரும். 17 மந்திரங்கள் இதுக்காக சொல்கிறாரு. முதல் மந்திரமே ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்குது. அதற்கான பொருளை எழுதலாம். உலகத்தில் உள்ள பொருட்களை நாம் பாருகிறோம். அவ்வாறு காண்பதற்கு கண்ணொளி வேண்டும். கண்ணுக்கு உதவ இன்னொரு துணை ஆகிய ஒளி வேண்டும். கண்ணொளி துணை ஆகிய ஒளி வேணும். நம்ம காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் பேசும்போது சூரிய ஒளி வேணுங்கிறோம்ல, அந்த கான்செப்ட் தான். ஒளி வேண்டும். அந்த ஒளியின் துணையால் கண் பொருளை காணும். ஆனால் கண்ணால் உருவத்தை காண்பவன் கண்ணால் ஒளியை பொருளை காண்பவன், கண்ணால் உருவத்தை காண்பவன் கண்ணை காண்பதில்லை, ஒளியை தனியாக காண்பதில்லை. காண்பதில்லை. காண்பது இல்லை. அடுத்த பத்தியா எழுதுங்க. காணப்படும் உருவம், காண்கின்ற கண், விளக்குகின்ற ஒளி. இந்த மூன்றில் ஒளியை அவன் அறிந்தால், காணப்படும் பொருளை அறிய மாட்டான், கண்ணை அறிய மாட்டான். ரொம்ப சிம்பிள். மூன்றில் எதிலே அளந்துகிறானோ மற்ற ரெண்டும் அவனுக்கு புலப்படாது. என்னதெல்லாம்? கண்ணுக்கு துணைக்கின்ற ஒளி, கண்ணால் காணப்படும் பொருள். இது எதில் ஒன்றில் அவனுடைய கவனம் போகுதோ அப்போ மற்றதை என்ன செய்ய முடியாது, மற்றதினுடைய எண்ணங்கள் அவனுக்கு வராது. மற்றதை காண முடியாது, அல்லது மற்றதை பற்றிய எண்ணங்கள் அவனுக்கு வரைய முடியாது. இவ்வாறு ஆன்மாவினுடைய ஒளி சிவத்தில் ஒடுங்கும் போது சிவத்தில் ஒழுங்கும்போது இறைவன் ஆன்மாவோடு உயிருக்கு உயிராய் நிற்பதை
உடனாயிருப்பதை சாதகன் உணர்கிறான். குறிப்புரை இறைவனை அறிந்து நிற்றலே அறிவுடைமையாகும். அதான் குறிப்பு. அந்த குறிப்புரையில் சொல்லியிருக்கிறாங்க, பதிபசுபாசம் என்றும் முப்பொருள்களுக்கு இடையே உள்ள தொடர்பு அத்வித தொடர்பு. இந்த அத்வித தொடர்பை பதிபசுபாசம் என்ற முப்பொருளுக்கான தொடர்பு அத்வித தொடர்பு. இந்த அத்வித தொடர்பை இந்த தலைப்பு என்னது? ஒளி வகையில் வைத்து உணர்ந்தால் அது நன்கு விளங்கும் என்பது திருமூலருடைய கருத்து. சிவஞான போதம் 11ஆம் நூற்பாவை மேற்கோளாக கொடுத்துருக்காங்க. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டல். அதை தான் இந்த மந்திரம் பேசுது. அதை மேற்கோளாக கொடுத்துருக்காங்க. சிவஞான போதம் நூற்பா 11. சிவஞான சித்தியார்னு போட்டு நூற்பா 11 மட்டும் போட்டிருக்காங்க. செய்யுள் நம்பர் போடலை. அதில் காட்டிட கண்டும் தன்மை உடைய கண்ணிற்கு என்று தொடங்குகின்ற வரியிலிருந்து கொடுத்துருக்காங்க. சிவப்பிரகாசத்தில் 7வது மந்திரத்தை கொடுத்துருக்காங்க. அறிவு ஒளிபோல் பிரிவரும் அத்விதமாய். பார்த்தீங்களா? அழகா நல்ல நுட்பமாக எழுதியிருக்கிறார் உரை அருணை வடிவேல் முதலியார். அறிவு ஒளி அத்விதம், அதாவது முப்பொருளும் அத்விதமாக இருக்கிறதுக்கு இருப்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த தலைப்பு ஒரு நல்ல இடங்கிறார். எந்த தலைப்பு? ஒளி வகை. நல்ல தலைப்புங்கிறார். அறிவு ஒளி போல் பிரிவரும் அத்விதமாம். சிவப்பிரகாசம் 7வது மந்திரத்தை சொல்கிறார். இதற்கான உரை இன்னும் 10 நிமிடம் பேசுகிறதுக்கு இருக்குது. அதை நம்ம அடுத்த வகுப்பில் தொடர்ச்சியாக எடுத்துக்கலாம். மிக பெருசாக இருக்குது. மந்திரம் புரியுதான் மட்டுமாவது பார்க்கலாம். ஒளியை அறியில் உருவும் ஒளியும் ஒளியும் உருவம் அறியில் உருவாம். ஒளியின் உருவம் அறியில் ஒளியே ஒளியும் உருவ உடனிருந்தானே ஒளியும் உருக உடனிருந்தானே. அதை நம்ம எழுதின அந்த தெளிவுரையிலிருந்து உள்ளே போனால் புரியும். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் புரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த உரையில் கடந்து நீங்கள் மண்டையை பிக்க வேண்டாம். சின்ன உதாரணம் சொன்னால் போதும். கண்ணினுடைய ஒளி, கண்ணுக்கு துணை ஒளி எது? சூரிய ஒளி. கண்ணுக்கு துணை ஒளி சூரியன். துணை ஒளியை கொண்டு எதை பார்க்குறோம்? பொருளை பார்க்குறோம். பகல் 11 மணி சேரை பார்க்குறோம், ஃப்ளாஸ்கை பார்க்குறோம், செல்ஃபோன் பார்க்குறோம், மரத்தை பார்க்குறோம், செடியை பார்க்குறோம், மனிதனை பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். கண்ணொளி, கண்ணுக்கு துணை ஒளி சூரிய ஒளி. பொருளை பார்க்குறோம். எதை பார்க்கல? அதுதான் அந்த கான்செப்டை தான் சொல்கிறார். வேறு ஒன்றும் கிடையாது. எதை பார்க்கல? சூரியனை பார்க்கல. ஆமாம், கண்ணை கொண்டு பொருளை பார்த்தோம், சூரிய ஒளியின் துணையை கொண்டு சூரியனை தவிர எல்லாம் பார்த்தோம். இதை அப்படியே நீங்கள் உல்ட்டா பண்ணிங்கன்னா, மாற்றினீங்கன்னா, கண்ணுக்கு துணை ஒளி சூரிய ஒளி, சூரிய ஒளியை கொண்டு அனித்திய பொருட்களை பார்க்கறதை விட்டுட்டு எதை பார்த்தல்? அனித்திய பொருளை பார்க்கிறது கட்டுநிலை. நித்திய பொருளாகிய கண்ணொளியை சூரிய ஒளியை கொண்டு சூரியனையை பார்ப்பது போல் அவனருளாலே அவன்தாள் வணங்கி. அடுத்த வரி சொல்லி பாருங்க சிவபுராணம். நம்ம இந்த ஒரு வரி சொல்லி ஏமாந்துருவோம். அவனருளாலே சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னைங்கிறார். அதுக்கு பிறகு தான் எதே மகிழுது? அவனருளாலே அவன்தாள் வணங்கினால்தான் சிந்தை மகிழ சிவபுராணம்.
சிந்தை மகிழங்கிறது இது பேரின்ப நிலை வரைக்கும் கொண்டு போகும்னு அர்த்தம். சிந்தை மகிழங்கிறது என்ன பொருள்? நம்ம எப்போவுமே ஒரு வரியை சொல்லிட்டு ஏமாந்துடுவோம். அவனருளாலே அவன்தாள் வணங்கி அந்த கோலவார் பொதுவில் வருக. ஆனால் அதுக்கு முன்னாலும் பின்னாலும் பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. கோலவார் பொதுவில் வருக, சிதம்பரத்துக்கு வான்னு நடராஜர் அந்த மாணிக்க வாசகர்கிட்ட சொன்னார், சிதம்பரத்துக்கு வாங்கன்னு சொன்னார். ஆனால் அதற்கு முன்வரி பின்வரியிலே நிறைய செய்தி இருக்குது. அது மாதிரி தான் இதுவும். இந்த இதுக்கு முன்னால் வரி சொல்லி பாருங்கள், அவனருளாலே அவன்தாள் வணங்கி முன்னால் சொல்லி பாருங்கள், இன்னும் நிறைய செய்தி இருக்கும். அந்த வரியை எடுத்து பாருங்கள் புக்கில். சிவன் அவன் என், அது அதை விட டாப்பு. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. எப்படி இருக்குது? நம்ம சைவர்கள் ஏமாறுற இடம்னு நிறைய வச்சுருக்கேன். ஆயிரக்கணக்கான இடம் இருக்குது. அதில் ஒரு இடம், இப்போ ஒரு இடம் சொல்லியிருக்கிறேன். அவனருளாலே அவன்தாள் வணங்கி, அவனருளாலே அவன்தாள் வணங்கி. அதே மாதிரி தான் மறைப்பது. ஆமாம் ஆமாம், அருள் கிடைச்சா என்ன நடக்கும்? பிந்தினவரி அப்படி தான் வச்சுருக்கிறார். நீங்கள் அதே மாதிரி தான் அந்த சிவபுராணம் முடிகிற இடமும், செல்வர் சிவபுரத்துள் சிவனடிக்கில் பல்லோரி மேத்த பணிந்து, அது இப்போ மறைமலை அடிகள் அந்த கடைசி 3-4 வரியை பயங்கரமாக புரட்டுறார். அதில் இருக்கிற மாதிரி மாணிக்க வாசகர் பொருள் சொல்லலை, நீயும் அப்படி பொருள் எடுத்துடாத. கடைசி வரியை முன்னால் தூக்கி போட்டு, முன்னால் வரியை கடைசியில் தூக்கி போட்டு, இடையில வார்த்தையை பின்னால் தூக்கி போட்டு பொருள் சொல்கிறார். யார்? அப்போ தான் பொருள் வருங்கிறார் மறைமலை அடிகள். அதே தான் இந்த இடம். அது இப்போ நம்ம சொன்னது புரிஞ்சுட்டு அந்த கான்செப்டை தான் இவர் இங்கே சொல்கிறாரு. கண்ணு துணை ஒளிங்கிற வார்த்தை அழகான வார்த்தை. துணை ஒளி சூரிய ஒளி, அதை வைத்து பொருளை பார்க்கிறாய். கண்ணு துணை ஒளி சூரிய ஒளி, அதை வைத்து யாரை சூரியனை பார்ப்பது போல இறைவன் அருளை கொண்டு உலகத்தை அனுபவிக்கிறாய். மறைப்பு நிலை. இறைவன் அருளை கொண்டு இறைவனை பாரு, சுத்த நிலை. இதுதான் இந்த மந்திரத்தினுடைய ஒளிநிலை. ஆமாம், அந்த ஒளிக்கு எது மூலமோ அதை பாரு. சிவபிரகாசத்தில் இது 2 மந்திரத்தில் இந்த கான்செப்ட் இருக்குது. ஆமாம், அழகா. ஆமாம் ஆமாம், சிவபிரகாசத்தில் இந்த கான்செப்ட் 2 மந்திரத்தில் இருக்குது. சூரியன் சூரிய ஒளி, அம்மை அப்பன், அதை வச்சு 2 மந்திரம் எழுதியிருக்கிறாரு. சிவபிரகாசத்துலையும் எழுதியிருக்குது. 50வது மந்திரத்துக்கு பிறகு போகணும். 60 ஒட்டி வரும். இதனுடைய இதுக்கு இன்னும் அவர் நிறைய பிரமாணங்கள் கொடுத்து ஒரு 30-40 வரி இருக்குது. அதை நம்ம வர்ற வகுப்பில் பார்ப்போம். திருவாசகம் பார்க்கலாம். திருவாசகம் பார்க்கலாம். 63வது மந்திரம். 63வது